ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மாம்பழத்தை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு க்ரீமோ மில்க் மேட் எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மேங்கோ ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லா பழுத்த மாம்பழமாக நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். இது தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு கொட்டை எடுத்துகிட்டு பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்க நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சர்க்கரை குறைவாகவே யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா க்ரீம் மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். வெறும் மாம்பழத்தை நல்லா அரைச்சி நல்லா க்ரீம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து பாலில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வாசனைக்கு தேவைப்பட்டால். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இந்த பால் கொஞ்சம் திக்காகி வர அளவுக்கு நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து நல்லா திக்காகி வரும். கஸ்டர்ட் பவுடர்ன்றது கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்குற பவுடர் தாங்க அது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க வைக்கும் போதே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது நல்லா சூடாறினதும் நல்லா திக்காயிரும். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளார பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. மில்க் பிரெட் எடுத்து சைட்ஸில் இருக்க இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 1 பேக்கெட் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல பிரெட்டுக்கு பதிலாக டீ கேக் கூட பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட டீ கேக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டுக்கு பதிலாக அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரெட் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இப்போது இது நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா சூடு ஆறினதும் நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதோடு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளேவர்ஸ் வேறு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சின்ன சின்ன பவுலில் கூட செட் பண்ணிவிட்டு தனித்தனியாக அப்படி இப்படி பவுலாக சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ட்ரே இருக்குன்றலாம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு லேயர் வந்து ப்ரெட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் டீ கேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு லேயர் வந்து கேக் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ க்ரீம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமே கவர் ஆகிற மாதிரி. இப்போது இன்னொரு லேயர் வந்து ப்ரெட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நல்லா செட் ஆகணுங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ப்ரெட்டில் வந்து இந்த க்ரீம் வந்து ஊறி இருக்காது. கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்கும். அதுவும் சாப்பிடும்போது சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பாதாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இது இப்படியே ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் 1 ஹவர் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் கிட்ட கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான மேங்கோ டிலைட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்ட்டாக க்ரீமியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகவ்ஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.